சா வச்சிருவேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். மீதி வட்டி பணம் 1 லட்ச ரூபா நீ கொடுக்கல, செம்மஞ்சேரி டேவினா நாளைக்கு யாருன்னு பார்ப்பேன். அவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறான்? நான் உயிருடன் துடிக்கிறத விட துடிக்கிற உயிரை நிறுத்திடலான் இருக்கேன். அட கடவுளே, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன் நடந்ததுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. மீதி வட்டி பணம் 1 லட்ச ரூபா நீ கொடுக்கல, செம்மஞ்சேரி டேவினா நாளைக்கு யாருன்னு பார்ப்பேன். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒன்று சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடைக்கும். அவர் எங்கே இருப்பார்? அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? சைக்காட்ரிஸ்ட் இருக்காரா? இல்லை. சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு? இல்லை, அப்படிலாம் யாரும் இல்லை. சார் சார், சைக்காட்ரிஸ்ட் பார்த்துருக்கீங்க? ஹைட்டா, ஒயிட் ஹேரு? அவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே இல்லை. ஆனால் என் உயிரை காப்பாற்றுறதுக்காகவே என்னை தேடி வந்திருக்காரு. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த சார் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட் அரவிந்த் அனுப்பிச்ச மெசேஜும் தான். நம்ம எப்படியும் சாக்க போகிறோம். அட்லீஸ்ட் இந்த நல்ல காரியத்தை செஞ்சிட்டாவது செத்துடலாம். தம்பி, இங்கே வாப்பா. உன் எண்ணம் என்னன்னு தெரிஞ்சிச்சுப்பா. சாவறதான் சாவற, ஏன் 3 மாடி பில்டிங் சாவற? ஒரு 20 மாடி 30 மாடி பில்டிங்கும் சாவலாம்ல. இல்லை இந்த கத்தியில் கத்தி அதை கழுத்தில் வச்சுட்டு சரசரன்னு அடுத்து செத்துலாம்ல. அப்படிலாம் இல்லை சார். பின் எப்படி தம்பி? அந்த சூரியன் இருக்குல்ல, அது தூரமாக இருந்தால் தான் வாழ முடியும், கிட்ட வந்தால் நம்ம வெறும் சாம்பல் தான். அந்த மாதிரி தான் லைஃப்பில் வர பிரச்சனையும். அந்த பிரச்சனைலாம் இருந்தால் தான் அந்த லைஃபே. அதை பக்கத்தில் வச்சு பார்த்தா பெருசாக தான் தெரியும். ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒன்று சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடைக்கும். பேசுகிறது ஃபிலோசபிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறியா? இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உன் வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கணும். சார், நீங்கள்? நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். இங்கே தான் 2nd ஃப்ளோரில் இருக்கேன். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் கூட போக போகிறதில்ல. அது வெறும் வேலை தான். இன்றைக்கி நான் என்னோடய விடுபட்ட கடமையை செஞ்சு முடிக்க போகிறேன்.
ஒருவேளை என் ஃப்ரெண்ட் அனுப்பின மெசேஜை நான் பார்க்காமலே இருந்திருந்தா, நான் அவரை மீட் பண்ணாமலே இருந்திருந்தா, நான் ஒரு வீரமான குழையாக மாறி இருப்பேன்.